அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எல் கொடுத்துருக்கோம். இன்டர்வல் 0 to L தான் கொடுத்துருக்கோம். அப்போ L ஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷனை மாற்றிடுறது என்ன பண்ணலாம், k அப்படியே இருக்கும், எக்ஸை உள்ள தள்ளி விட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல் எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஸோ கிளியராக இங்கே சைன் சீரீஸ் தான் கொடுத்துருக்கோம், ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் தான் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம பிஎன் மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். பிஎனுக்கான ஃபார்முலா என்னதுங்க, 2/L. ஜென்ரல் ஃபோரியர் சீரீஸ்னால் 1/L போடணும். இது ஹாஃப் ரேஞ்ச் அப்படின்றதுனால 2/L இன்டகிரல் 0 to L, ஆஃப் ரேஞ்ச் தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல் இன்டு dx. இது ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ்க்கான எக்ஸ்பேன்ஷன். சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், 2/L இன்டகிரல் 0 to L. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட், எடுத்து வெளியே வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல் எக்ஸ்ன்னு இருக்கும், இன்ட்டு சைன் n pi x by L into dx இருக்கும். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பெர்னோலி ஃபார்முலா தான். ஆஸ் இட் இஸ் பெர்னோலி ஃபார்முலா தான். இப்போ யூவோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ யூ வேல்யூ u ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல் எக்ஸ், v is equal to sin n pi x by L, v யோட வேல்யூ இல்லைங்களா. இப்போ யூ டேஷ்னு பார்க்குறோம். யூ டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எல்ன்னு கிடைக்கும். மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மட்டும் இருக்கும். அப்போ v1 சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் n பை எக்ஸ் பை எல் டிவைடட் பை n பை பை எல் கிடைக்கும். u v1. u டேஷ் v2. v2 ஓட வேல்யூ மைனஸ் அப்படியே தான் இருக்கும். காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் n பை எக்ஸ் பை எல் டிவைடட் பை ஆல்ரெடி n பை பை எல் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி n பை பை எல். அப்போ இங்கே என்ன ஆகும், மறுபடியும் ஒரு n பை. ஸோ n ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ v3 மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், அதனால் ப்ளஸ் ஆயிடும். ஸோ காஸ் ப்ராக்கெட் அப்படியே தான் இருக்கும், கீழே ஆல்ரெடி n ஸ்கொயர், அப்போ n கியூப் பை கியூப் பை எல் கியூப் வந்துருக்கும். சரிங்களா? இப்போ u v1, u டேஷ் v2, u டபுள் டேஷ் v3. அதான் நம்ம பெர்னோலி ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா படி அப்ளை பண்ண என்ன ஆகும், இன்டகிரேஷன் ஆஃப் uv dx ஈக்குவல்ஸ் டு u v1 minus u dash v2 plus u double dash v3 minus அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் u வேல்யூ ஸோ 2k by L அப்படியே தான் இருக்கும். uன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல்எக்ஸ், u v1ன்றது மைனஸ் காஸ் n பை x by L whole divided by n pi by L. u v1 minus u dash ஓட வேல்யூ என்னதுங்க, 2x minus L, u dash ஓட வேல்யூ. v2ன்றது மைனஸ் sin n pi x by L whole divided by n pi by n square pi square by L square, u v1 u dash v2 plus u double dash v3. u double dash என்னதுங்க, 2 v3 cos n pi x by L whole divided by n cube pi cube by L cube. சரிங்களா? லிமிட் 0 to L, லிமிட் 0 to L. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் லிமிட் 0 to L சைன் டைம் என்னதுங்க, கம்ப்ளீட்டாக 0. ஏன்னா சைன்
n பையோட வேல்யூ 0, அதே சமயத்தில் சைன் 0 வேல்யூ 0. அப்போ அந்த டைம் ஃபுல்லாக கட் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் டைமை எடுத்து ஒரு டைம் எழுதலாம். இப்போ எடுத்து எழுதுனா என்ன ஆகுன்னு பார்த்தா, ஸோ 2k/l. ஃபஸ்ட் டைமில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல்எக்ஸ் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மேலே போகும்போது என்ன ஆயிரும்னா ரெசிப்ரோக்கல். அப்போ L/n பை ஆயிரும். இந்த மைனஸ் எல்லாத்துக்குமே சொந்தம். ஸோ மைனஸ் L/n பை காமன். இங்கே என்ன இருக்கும், காஸ் n பை எக்ஸ் பை எல் இருக்கும். செகண்ட் டைம் கட் ஆயிடுச்சு. இங்கே வரும்போது என்ன ஆகும், 2 இருக்கும். இந்த டினாமினேட்டர் மேலே போகும்போது என்ன ஆயிரும், ஆப்போசிட். அப்போ L³ பை n³ பை கியூப் இன்ட்டு காஸ் n பை எக்ஸ் பை எல் இருக்கும். லிமிட் 0 to L. 0 to L. ஸோ இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸோ 2k/l. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்பர் லிமிட் என்ன அப்ளை பண்ணுறோம், எல் அப்ளை பண்ணுறோம். இங்கே எல் அப்ளை பண்ண என்ன ஆகும், எல் ஸ்கொயர் ஆயிரும். எல் இன்ட்டு எல், எல் ஸ்கொயர். இங்கே என்ன ஆகும், எல் ஸ்கொயர். அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அப்போ ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக என்ன ஆயிரும், 0 ப்ளஸ் 2l³ பை n³ பை கியூப். இந்த பிளேஸில் எல் அப்ளை பண்ண என்ன ஆகும், எல் கட் ஆயிரும். அப்போ காஸ் n பை மட்டும் இருக்கும். காஸ் n பை மட்டும் இருக்கும். இது அப்பர் லிமிட்டுக்கான டேர்ம். மைனஸ் லோவர் லிமிட் 0 போடுறோம். இப்போ 0 போட்டு என்ன ஆகும், 0 ஸ்கொயர்னா 0 தான். எல் இன்ட்டு 0னா 0 தான். இப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ இங்கே இந்த டேமும் 0 ஆயிரும். ப்ளஸ் 2l³ பை n³ பை கியூப். இங்கே எக்ஸுக்கு 0 போட்டு என்ன ஆயிரும், காஸ் 0ன்னு கிடைக்கும். காஸ் 0ன்னு கிடைக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் காஸ் n பைனா வேல்யூ -1/n. காஸ் n பையோட வேல்யூ -1/n. அதே சமயத்தில் காஸ் 0 வேல்யூ 1. இப்போ இதை மாற்றி எழுதுனா என்ன கிடைக்கும், 2k/l. பேலன்ஸ் டேம் 2l³ பை n³ பை கியூப் காஸ் n பை -1/n. மைனஸ் செகண்ட் டேர்ம் லோவர் மைனஸ் இருக்குது, உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2l³ பை n³ பை கியூப் காஸ் 0க்கான வேல்யூ என்னதுங்க, 1. சரிங்களா? இப்போ ரெண்டு இடத்துல என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2l³ பை n³ பை கியூப் காமனாக இருக்குது. ஸோ 2k/l இன்ட்டு 2l³ பை n³ பை கியூப் காமனாக வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டேம் -1/n -1 இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது பொதுவாகவே இந்த மாதிரி -1/n -1 +1 வந்துச்சுன்னா ஆட் ஈவன் செக் பண்ணணும். ஸோ ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டால் என்ன ஆகும், ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டால் என்ன ஆகும். அப்போ ஆடுன்றது என்ன, n = 1 3 5. ஈவனோட வேல்யூ 2 4 6 அப்படி போட்டுருக்கு. இப்போ ஆட் வேல்யூஸ் அப்ளை பண்ண என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிறேன். அப்போ n ஒன்று அப்ளை பண்ணால் -1/1 -1. அப்போ இது என்ன ஆயிரும், -2 ஆயிரும். சப்போஸ் ஈவன் வேல்யூஸ் சே எக்ஸாம்பிள் n = 2. அப்போ என்ன ஆகும், -1/n பதிலாக 2 -1 ஆயிரும். அப்போ என்ன ஆகும், +1 -1 வேல்யூ 0. அப்போ ஆடுக்கு மட்டும்தான் வேல்யூ உண்டு, ஈவனுக்கு வேல்யூஸ் கிடையாது. அப்போ இதை மாற்றி எழுதுனா என்ன கிடைக்கும், 2k/l இன்ட்டு 2l³ பை n³ பை கியூப் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னோட வேல்யூ என்ன ஆகும், -2 ஆயிரும். எதுக்கு, ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மட்டும்தான் உண்டு, ஈவன் கிடையாது. அப்போ எல் கட் பண்ணிக்கலாம், இந்த எல்லும் l³ கட் பண்ணிக்கலாம். அப்போ கடைசி என்ன இருக்கும், 2 again 2 again 2. அப்போ -8 ஆயிரும். 2 × 3னா -8. மேலே என்ன இருக்கும், எல் ஸ்கொயர் இருக்கும், பவர் 3 கட் ஆயிடுச்சு. எல் ஸ்கொயர் பை n³ இருக்கும் பை கியூப் இருக்கும் இல்லைங்களா. இது எதுக்கு, if n is odd number of values. அதே சமயத்தில் இதனோட ஆன்சர் 0 if n is even. ஆட்னா தான் வேல்யூ உண்டு, ஈவன்னா 0. சரிங்களா?
இது என்னோட வேல்யூ, பி என்னோட வேல்யூ. ஸோ பி என்னோட வேல்யூ. ஸோ நம்மளோட ஜென்ரல் ஃபோரியர் ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ், ஜென்ரல் சீரீஸ் எழுதுனா half range sine series, half range sine series எழுதுனா என்னன்னு பார்த்தா f of x equals to summation n is equal to 1 to infinity bn sin n pi x by l எழுதுவோம் இல்லைங்களா. இப்போ bnோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இப்போ bnோட வேல்யூ summation n equal to 1 to infinity க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, odd number of values to infinity தான் இருக்குது. n is equal to odd to infinity. bn value 8 l square by n cube pi cube into sin n pi x by n. இதான் நமக்கு தேவையான half range Fourier series கொடுத்துக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.